மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரண்மனையில் இருந்த அரசியலை திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்துக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமம் தோறும் கொண்டு சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஊர்தோறும் இந்த திராவிட இயக்கத்தை தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய துறைகள் சார்ந்து துறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலுரை வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயகத்துடைய போர்க்குரல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர்களுக்கும் 100 ஆண்டு வரலாறு கொண்ட இந்த சட்டப்பேரவையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு வரலாறையும் அனுபவத்தையும் கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற அரசு கொரோனா மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தோழமை இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன், இந்த விஷயத்தை கார் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது அண்ணன் மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் போட்டு கீழே 2 லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூபா போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் துவங்குகின்றேன். வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள் துறை 1989ஆம் ஆண்டு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக தருமபுரி மண்ணிலிருந்து மகளிர் சுய குழுக்களை என்ற விதையை தூவியவரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான். இன்றைக்கு அந்த விதை தமிழ்நாடு எங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றியமே நம்முடைய சுய குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள அந்த சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை நேரடியாக ஒவ்வொரு குழுவாக முடிந்தவரை சந்திக்க வேண்டும், அவங்களோடு உரையாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க. அதன்படி சமீபத்தில் திருவாரூர் மாவட்டம் சென்ற பொழுது பழவனக்குடி ஊராட்சியை சேர்ந்த அந்த குழுக்களை, அந்த சகோதரிகளை சந்தித்து ரொம்ப நேரம் உரையாடினோம். அப்போது அந்த சகோதரிகள் சில கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் உடனடியாக அதை தீர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டோன்னு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு 5 மணி நேரத்துக்குள்ள அவங்க கேட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம், வீட்டுமனை பட்டா உட்பட ஏராளமான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்கினோம். அதேபோல் திராவிட மாடல் அரசு அமைந்தது முதல் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் சுமார் 1,35,000 புதிய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குழுக்களுக்கு வங்கி கடன் சென்ற ஆண்டு முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த டார்கெட் 35,000 கோடி வழங்கணும். நாங்கள் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம்.
இந்த முறை முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டார்கெட் 37,000 கோடி ரூபாயை உதவி அந்த வங்கி கடன் இணைப்புகளாக வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் இப்படியாக மொத்தம் 1,10,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. இதனை முதலமைச்சர் அவர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வெறும் ஒரு கடன் தொகையாக பார்க்கவில்லை, அவங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே போல அந்த குழுக்கள், சுயமரியாதை குழுக்கள், சுய உதவி குழுக்களுடைய தயாரிப்புகள் கடந்த 5 ஆண்டுகளில் சராசரியாக ஆண்டுக்கு 50 கோடி ரூபாய் விற்பனையாகும். சென்ற ஆண்டு நம்முடைய துறையினுடைய கூடுதல் முயற்சியால், சிறப்பு முயற்சியால் சென்ற ஆண்டு மட்டும் விற்பனை 300 கோடி ரூபாய் அளவிற்கு சாதனை படைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டு முதலமைச்சர் டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, 350 கோடி ரூபாய் விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு துறைக்கு. குழுக்களுக்கு ஐடி கார்டு கொடுக்க வேண்டும்னு அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பல வருடங்களாக கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. கடந்த மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த குழுக்களுக்கு அடையாள அட்டையை வழங்கியிருக்கின்றாங்க. இந்த அடையாள அட்டை வச்சிருந்தா அந்த குழுவினர் தயாரிக்கின்ற பொருட்களை 25 கிலோமீட்டர் வரை, 25 கிலோ வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டணமின்றி பேருந்துகள், அரசு பேருந்துகளில் எடுத்து செல்லலாம். அது மட்டுமின்றி இன்னும் ஏராளமான பலன்கள் அந்த அடையாள அட்டை ஐடி கார்டு மூலமாக அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்க யூஸ் பண்ணி பயன்படலாம். விரைவிட அந்த ஐடி கார்டு அனைத்து குழு சகோதரிகளுக்கும் வழங்கப்படும். அதே மாதிரி 25 குழுக்களுடைய சகோதரிகள் சமைத்து விற்பனை செய்யும் விதமாக ஃபுட் ஃபெஸ்டிவல் முதன்முறையாக சென்னை மெரினாவில் தான் முதன்முறையாக உணவு திருவிழாவை கடந்த ஆண்டு நடத்தி காட்டினோம். 5 நாட்கள் நடந்த இந்த திருவிழாவிற்கு சுமார் 3,50,000 பேர் பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இந்த உணவு திருவிழாவின் பொழுது கிட்டத்தட்ட 1,55,00,000 மதிப்பிலான உணவுப் பொருட்கள் சேல்ஸ் ஆகி விற்பனையாகி இருக்கின்றன. நம்முடைய திட்டங்களில் மகளிர் குழுக்களுடைய பங்குகள், காலை உணவு திட்டத்தின் வெற்றிக்கு பின்னால் குழுக்களுடைய சகோதரிகள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற அந்த பள்ளிகளில் படிக்கின்ற 18 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் 51,000 குழு சகோதரிகள் காலை உணவு திட்டத்தில் அவங்களுடைய பங்கு இருக்கின்றது. அதேபோல் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி பயனாளிகளை சென்றடைஞ்சிருக்கிறோம்னா அதுலேயும் மகளிர் சுய குழுக்களோட பங்கு சுமார் 11,000 குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் பங்களிப்பும் அதில் இருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் நேற்று பேசும்பொழுது நகர்ப்புறங்களில் மகளிர் குழுக்கு கூட்ட அரங்கு அமைக்க வேண்டும். ஏற்கனவே 12,525 கிராம பஞ்சாயத்துகளில் ஏற்கனவே அந்த திட்டம் இருக்கின்றது. ஏற்கனவே அவங்க கூட்டம் நடத்துறதுக்கு அந்த ஹால் வசதி இருக்கின்றது. இப்பொழுது நகர்ப்புறங்களே அந்த வசதி வேணும் என்று கேட்டிருக்கிறார். மாவட்டத்திற்கு ஆய்வுகள் செல்லும் போது தொடர்ந்து இந்த குழுக்கள்லாம் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சருடைய அட்டென்ஷன், அவங்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக கூட்ட அரங்குகள் நடப்பதற்கான அந்த உரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் வாழ்ந்து வாற்றுவோம் திட்டத்தின் பயன்கள் தருமபுரி மாவட்டத்துடைய அனைத்து ஒன்றியங்களுக்கும் வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருந்தார். 2006-11 முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 6 ஒன்றியங்களில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 1.0 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. விரைவில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 திட்டம் செயல்படுத்தும் பொழுது உள்ள மாவட்டத்தில் உங்களுடைய மாவட்டத்தில் விடுபட்டுள்ள அனைத்து ஒன்றியங்களும் நிச்சயம் சேர்க்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்படி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவதால் கடந்த சுதந்திர தின விழாவின் பொழுது முதலமைச்சருடைய நல் ஆளுமை விருதை நம்முடைய துறை பெற்றது என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் அரசு திட்டங்களை ஆய்வு செய்து அவை சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்கின்றோம். அறிவிப்புகளுடைய நிலை, நம்முடைய அரசு மூலம் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள 6,812 அறிவிப்புகளின் செயலாக்கத்தினை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கம் துறை மூலமாக தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றோம். அறிவிக்கப்பட்டுள்ள 6,812 அறிவிப்புகளில் 96% அறிவிப்புகளுக்கு ஜியோக்கள் வழங்கப்பட்டுள்ளன, வெளியிடப்பட்டுள்ளன அரசாணைகள். அவற்றில் 3,838 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள அறிவிப்புகளை செயல்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
அதே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழே கடந்த 2 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அளிச்சிருக்கிறாங்க. அவற்றை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அந்த குழு ஆய்வு செய்தது. அதன் மூலம் 2437 கோரிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகளில் 513 பணிகள் மேற்கொள்ள சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிய வந்தது. எனவே அவற்றிற்கு மாற்றாக வேறு கோரிக்கைகளை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஓராண்டுக்கு முன்பே சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டமன்ற 3 ஆண்டுகளில் மட்டும் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களில் 2,65,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட 2,65,000 பேர்ல 1,34,000 பேர் மகளிர் என்பதில் எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அடுத்த திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை, மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறை ஆகியவை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம் போன்றவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன. இந்த ஆய்வுகள் அரசு திட்டங்களை மேம்படுத்தி மக்கள் மேலும் பயனடைய வழிவகை செய்கின்றன. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மூலம் போக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வளமிகு வட்டாரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் வளர்ச்சி விகிதத்தில் பின்தங்கியுள்ள 50 வட்டாரங்களுடைய மேம்பாட்டிற்காக சென்ற ஆண்டு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 762 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு இனோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் டானி அரசு துறைகளில் புதுமை வளர்ப்பதற்கும் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கும் தமிழ்நாடு இனோவேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் தமிழ்நாடு புதுமை முயற்சிகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதன் கீழே கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 82 பணிகளுக்கு 302 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, இந்த மாவட்டத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திரு ரவி அவர்கள் பேசும்பொழுது நேற்று குறிப்பிட்டார், அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடங்கப்பட்டது என்று. உண்மைதான், நீங்கள் ஆணையத்தை தொடங்கி இருக்கலாம். ஆனால் விளையாட்டு மேம்பாட்டுக்கென்று 2000ஆவது ஆண்டுல ஒரு தனி அமைச்சகத்தை அமைச்சது, உருவாக்கி கொடுத்து அதை வளர்த்தெடுத்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே எப்படி நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்ல இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இந்தியாவிலே நம்பர் 1 இடத்தை நோக்கி சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுத் துறையில நம்முடைய அரசு படைத்து வரும் சாதனைகள் சிலவற்றை மட்டும் இந்த மாமன்றத்தில் பதிய வைக்க நான் விரும்புகின்றேன். வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமா இந்த உலகமே நம்மை கொண்டாடும். ஆனால் வெற்றி பெறுவதற்கு முன்பே தகுதியுள்ள வீரர்களை கொண்டாடுகின்ற அரசு தான் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இங்கே கூற நான் விரும்புகின்றேன். சென்ற ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் ஆகஸ்ட் மாதம் நடந்தது. அதுல இந்தியா சார்பாக பங்கேற்க தமிழ்நாட்டை சேர்ந்த 17 விளையாட்டு வீரர்கள் தகுதி பெற்றாங்க. அந்த 17 வீரர்களையும் அழைச்சு அவங்க போட்டியில் பங்கேற்பதற்கு முன்பாகவே இங்கேருந்து போவதற்கு முன்னாடியே செலக்ஷன் ஆன உடனே ஸ்பெஷல் ஹை கேஷ் இன்சென்டிவாக சிறப்பு ஊக்கத்தொகையாக ஒவ்வொரு வீரருக்கும் 7 லட்சம் ரூபாய், அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக மட்டுமே 7 லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்ல பங்கேற்ற 4 மாற்றுத்திறனாளி வீரர்கள் முதன்முறையாக பதக்கம் வென்று ஜெயிச்சாங்க. பதக்கம் என்ற பேட்மிண்டன் வீராங்கனைகள் தங்கைகள் துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ், நித்யஸ்ரீ சிவன் மற்றும் தடகள வீரர் தம்பி மாரியப்பன் தங்கவேல் ஆகியோருக்கு மொத்தம் 5 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார். அதே மாதிரி சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வெல்கின்ற வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் முந்தைய ஆட்சியில வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்தது எத்தனை பேருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 பேருக்கு. ஆனால் நம்முடைய அரசு அமைந்த பிறகு இதுவரை மொத்தம் 104 வீரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. சென்ற ஆண்டு சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் வென்ற 1821 வீரர்களுக்கு 60 கோடியே 14 லட்சம் ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு வீரர்களுடைய சாதனைகள்: இளம் செஸ் வீரர் தம்பி குகேஷ் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தமிழ்நாட்டு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்கும் இன்றைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறார். அதேபோல் மதுரையை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை தங்கை கமலினி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றுள்ளார். மலேசியாவில் சென்ற ஆண்டு நடைபெற்ற அண்டர் 19 வேர்ல்ட் கப் போட்டியில
இந்திய அணி உலகக்கோப்பை வெல்வதற்கு தங்கை கமலினுடைய சிறப்பான ஆட்டம் மிகச்சிறந்த முக்கியமான காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பி பிரணவ் அண்மையில் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார். சமீபத்தில் நடைபெற்ற கொக்கோ உலகக்கோப்பையில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இப்போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பி சுப்பிரமணி இந்தியாவை வெற்றி பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பிளேயராக இருந்தார். சாதனை படைத்த இந்த 4 வீரர்களுக்கும் மொத்தம் 6,60,00,000 ரூபாய் அளவிற்கு உயரிய ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றாங்க. அதே போல சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025ல தமிழ்நாட்டு வீரர்கள் முதன்முறையாக ஒட்டுமொத்தமாக அந்த பாயிண்ட்ஸ் டாலியில் இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. 28 தங்கம் உட்பட 74 பதக்கங்களை குவித்த மாற்றுத்திறனாளி வீரர்களை இந்த மாமன்றத்தின் வாயிலாக நம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபிக்கி அமைப்பு சார்பாக 2024ஆம் ஆண்டிற்கான விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலத்திற்கான விருது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அதேபோல் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் முதன்முறையாக இ ஸ்போர்ட்ஸை டெமோ கேமாக நடத்தியதால் 2025ஆம் ஆண்டிற்கான ஜெம் விருது சமீபத்தில் மும்பையில் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டது. சென்ற நிதியாண்டில் மொத்தம் 15 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் நடத்தப்பட்ட பல சர்வதேச தேசிய போட்டிகளை பற்றி இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 தெற்காசிய இளையோர் தடகள சவுத் ஏசியன் சைக்கிளிங் சாம்பியன் சென்னை ஸ்டார் கண்டெண்டர்ஸ் சாம்பியன்ஷிப் 2025 ஆகியவை சென்னையில் நடத்தப்பட்டுள்ளன. 23rd நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ஸில் தமிழ்நாட்டு வீரர்கள் 47 பதக்கங்களை குவித்து ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த போட்டியை ஏன் நடத்துறீங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. வீண் செலவு என்று சொன்னாங்க. சிலர் நீதிமன்றத்துக்கெல்லாம் கூட சென்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் போட்டி நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் பலர் டிவி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. கார் கூவத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அப்புறம் கார் கேலரிக்குள்ளே போயிடுச்சுன்னா உட்காந்துருக்கவங்க கேலரிக்குள்ளே பூந்துச்சுன்னா என்ன ஒன்று பொதுமக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்குனாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் இந்த போட்டியை விமர்சித்தாங்களோ அவங்களே பாராட்டுற அளவுக்கு சென்னை ஃபார்முலா 4 பந்தயத்தை சிறப்பாக நடத்தி காட்டினோம். 2 நாட்களில் மட்டும் சுமார் 12,000 பேர் நேரில் அந்த கேலரியில் உட்காந்து டிக்கெட் வாங்கி அந்த நேரில் அந்த போட்டியை ரசித்தாங்க. இதற்கு சென்னை மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்தாங்க. இந்த போட்டியில் 15 நாடுகளிலிருந்து 40 கார் பந்தய வீரர்கள் பங்கேற்றாங்க. ஒரு புறம் வழக்கமான போக்குவரத்து, இன்னொரு புறம் கார் பந்தயம் என தீவுத்திடலை சுற்றி நடந்த இந்த கார் பந்தயம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த போட்டியை நாம் நடத்தி காட்டிய விதம் எந்த மாதிரியான சவாலான போட்டிகளையும் நம்மால் எளிதில் நடத்த முடியும், அதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். தமிழ்நாடு வீரர்களுடைய திறமைக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு இதுவரை 28 கோடி ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் வீரர்களுடைய தேவை அடிப்படையில் 16 கோடியே 56 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. நிதி உதவி பெற்ற வீரர்கள் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் மொத்தம் 100 பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கும் இந்திய ஒன்றியத்திற்கும் இன்றைக்கு பெருமை தேடி தந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு நம்முடைய வீரர்களுடைய வாழ்வை மாற்றுகிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூற விரும்புகின்றேன். வட சென்னையை சேர்ந்த கேரம் வீராங்கனை தங்கிய காசிமா, அவருடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கின்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஆனால் அவருக்கு அதற்கான பயணத்திற்கும் தங்குவதற்கும் பயிற்சிக்குமான செலவிற்கு நிதி உதவி இல்லை. இது பற்றி நம்முடைய துறைக்கு ஒரு கோரிக்கை வச்ச உடனே உடனடியாக அடுத்த நாள் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு 2,50,000 ரூபாய் வழங்கி அவரை உலகக்கோப்பை கேரம் போட்டியில் பங்கேற்க அமெரிக்கா வரை அனுப்பி வைத்தோம். நிதி பெற்று சென்ற தங்கை காசிமா அவர்கள் உலகக்கோப்பையை வென்று தமிழ்நாடு திரும்பினார். உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவரை பாராட்டி
1 கோடி ரூபாயை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக உடனே வழங்கினார். இதுபோல நூற்றுக்கணக்கான காசிமாக்கள் உருவாக நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடர்ந்து துணை நிற்கும். ஆகவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதியில் விளையாட்டு வீரர்கள் யாருக்காவது போட்டிகளில் பங்கேற்க நிதி உதவி தேவைப்பட்டால் அவர்களை www.tamilnadu.champions.sdat.in என்ற அந்த இணையதளத்தில் தயவு செய்து விண்ணப்பிக்க சொல்லுங்கள். நிச்சயம் அவருடைய திறமைக்கு ஏற்ப நிதி உதவி அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். விளையாட்டினை மாபெரும் மக்கள் இயக்கமாக்கும் விதமாக முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கடந்த ஆண்டு இதற்காக 83 கோடியே 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. முந்தைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு பரிசு தொகையாக 8 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் அளவுக்கு வெறும் பரிசு தொகை மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த போட்டிகள் பங்கேற்க கடந்த ஆண்டு பங்கேற்றவர்கள் 5 லட்சம் வீரர்கள். இந்த ஆண்டு கலந்து கொண்ட வீரர்கள் சுமார் 12 லட்சம் வீரர்கள் கலந்து கொண்டு சாதனை படைச்சிருக்கிறோம். எனவே இந்த திட்டத்திற்கான வெற்றி என்பதை இங்கே இதுவே என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல் பேரா விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், கடலூர் மற்றும் திருநெல்வேலி என 6 மாவட்டங்களில் பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்காக மொத்தம் 5 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பாரா விளையாட்டு மைதானங்களுக்கான பணிகள் இன்னும் 3 மாதங்களில் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளன என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவி அவர்கள் நேற்று பேசும்பொழுது புதிய விடுதிகள் திறக்கப்படவில்லை என்றும் விடுதிகளில் ஹாஸ்டல்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவதாகவும் ஒரு கருத்தை கூறியிருந்தார். அரசு அமைந்த இந்த 4 வருடங்களில் இதுவரை 6 புதிய விடுதிகள், மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியமில் ஒன்று, அதே மாதிரி SDAT டென்னிஸ் ஸ்டேடியம் நுங்கம்பாக்கத்தில் ஒன்று, SDAT அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ் வேளச்சேரியில் ஒன்று, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி செங்கல்பட்டில் ஒன்று, அது மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று, சேலம் மாவட்டத்தில் ஒன்று, இதுவரைக்கும் 6 புதிய விடுதிகளை நம்முடைய அரசு அமைந்த பிறகு துவங்கி இருக்கின்றோம். தற்பொழுது 40 ஹாஸ்டல்ஸ் உள்ள நிலையில் வரும் ஆண்டில் புதிய விடுதிகளையும் திறக்க உள்ளோம். மேலும் விடுதி மாணவர்களுக்கான அந்த உணவுப்படியை நாள் ஒன்றுக்கு ரூபாய் ஒவ்வொருவருக்கும் 250 ரூபாய் இருந்ததை நம்முடைய அரசு சென்ற வருடம் 350 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது. அதேபோல் 4 ஆண்டுகளில் நம்முடைய அரசு, நம்முடைய துறை எடுத்த முயற்சியால் மாணவர்களுடைய எண்ணிக்கை, ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 2300 இன்றைக்கு 2600 உயர்ந்துள்ளது என்பதை இங்கே தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். விளையாட்டு கட்டமைப்பை தமிழ்நாடெங்கும் பரவலாக்கம் செய்திட சட்டமன்ற தொகுதிகள் தோறும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று நாம் அறிவித்திருந்தோம். முதல் கட்டமாக 9 சட்டமன்ற தொகுதிகள் நிலம் தேர்வு செய்யப்பட்டு சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, சோழவந்தான், திருவைகுண்டம், காரைக்குடி ஆகிய தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் கட்டி முடிவுக்கப்பட்டு ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கொளத்தூர், வாணியம்பாடி, காங்கேயம், பத்மநாபபுரம் மற்றும் ஆலங்குடி 5 தொகுதிகளிலும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அங்கேயும் ஸ்டேடியம் திறந்து வைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற ஆண்டு 22 சட்டமன்ற தொகுதிகளில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவை அறிவித்திருந்தோம். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்க உள்ளன. அது மட்டுமல்ல, நிலம் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியங்களை நிச்சயம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடைய பேரவைத் தலைவர் அவர்கள் ராதாபுரம் தொகுதியில் ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. ராதாபுரத்தில் சர்வதேச தரத்திலான ஸ்டேடியம் அமைப்பதற்கான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டாங்க. இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் நீலமேகம் அவர்கள் தஞ்சை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் சிந்தட்டிக் அத்லெட்டிக் ட்ராக் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நேற்று கோரிக்கை வச்சிருந்தார். அந்த பணிகள் வரும் ஏப்ரலுக்குள் முடிக்கப்பட்டு விரைவில் விளையாட்டு வீரர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்பதை உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய வாழ்ந்த கோபாலபுரத்தில் கலைஞர் குத்துச்சண்டை அகாடமி அமைக்கப்படும் என்று சென்ற ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் பாக்ஸிங் அகாடமியை முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் திறந்து வச்சாங்க. முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வழங்குவோம் என்று சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தோம். கடந்த ஆட்சியில் வெறும் 4 விளையாட்டுகளுக்கான ஸ்போர்ட்ஸ் கிட் தான் கொடுக்கப்பட்டது.
அந்த நிலையில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழே 10 வகையான விளையாட்டுகளுக்கு தேவையான 33 ஸ்போர்ட்ஸ் கிட்டை நாம் தொடர்ந்து வழங்கி இருக்கின்றோம். அனைத்து மாவட்டங்களையும் ஒரே ஆண்டில் கிட்டத்தட்ட 17,000 எண்ணிக்கையிலான ஸ்போர்ட்ஸ் கிட் தொகுப்பினை கொடுத்திருக்கிறோம். வரும் ஆண்டில் நகர்ப்புறங்களையும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழே விளையாட்டு உபகரணங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இப்படியாக தமிழ்நாட்டிலே விளையாட்டுத்துறை வளர்ச்சி புதிய உயரங்களை தொட்டிடும் வகையில் நம்முடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அயராது பாடுபட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் கூற விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு எனது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2.0 வெற்றி பெற்றதன் அடிப்படையில் நடப்பாண்டில் மேலும் 120 வட்டாரங்கள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3.0 துவங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 42,000 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி 66 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும். பழங்குடியினர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் உள்ளிட்ட 2500 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு நடப்பாண்டில் 25 கோடி ரூபாய் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும். சென்னை மெரினா கடற்கரையில் 2024 டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற அந்த உணவு திருவிழா பெரும் வெற்றியை தொடர்ந்து நடப்பாண்டில் அனைத்து 5 ஜோன்லையும் மண்டல அளவிலான அந்த உணவு திருவிழாக்கள் நடத்தப்படும். நடப்பாண்டில் மகளிர் சுய குழுக்களுடைய உற்பத்தி பொருட்கள் 400 கோடி ரூபாய் அளவில் விற்பனை செய்து உறுதி செய்யப்படும். அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஷெல் மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்கள் பங்களிப்புடன் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பயிற்சிகள் வழங்க உயர்திறன் மையங்கள் நிறுவப்படும். ஸ்கவுட் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட் டேலண்ட் இன் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் வரும் கல்வி ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து 100 திறமையான இளங்கலை மாணவர்களுக்கு உலகளாவிய தொழில் பயிற்சிகள் வழங்கப்படும். தூய்மை இயக்கம். தமிழ்நாட்டில் உள்ள நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் தினந்தோறும் உருவாகும் திடக்கழிவுகளை மேலாண்மை செய்வதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் தூய்மை இயக்கம் என்ற ஒருங்கிணைப்பு அமைப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் ஏற்படுத்தப்படும். திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை. மாநில திட்டக்குழுவால் கொள்கை மற்றும் ஆளுகைக்கான அனுபவ மையம் பாலிசி அண்ட் கவர்னன்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் சென்டர் அமைக்கப்படும். அரசு துறைகளில் ஆதாரங்களின் அடிப்படையில் கொள்கை வகுக்கின்ற பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பொருளியல் மற்றும் புள்ளியியல் பிரிவு அமைக்கப்படும். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. 24 நாடுகள் பங்கேற்கின்ற ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் 2025 போட்டிகள் சென்னை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களில் 55 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். இளைஞர்களுக்கிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும் உடற்திறனை வளர்க்கவும் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வட்டாரங்கள் மற்றும் மாவட்ட அளவில் 45 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும். தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள விளையாட்டு வளாகங்கள் இளம் விளையாட்டு வீரர்களை ஈர்க்கும் வகையில் ஃபுட்சால், பாக்ஸ் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளுக்கான முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு மைதானங்கள் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்கும் போது ஏற்படும் விபத்துகளினால், இது நீண்ட நாள் கோரிக்கை, விபத்துகளினால் உண்டாகும் உடற்காயங்கள் மற்றும் உயிரிழப்பினை ஈடு செய்வது வகையில் 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு காப்பீடு திட்டம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஏற்கனவே 5 மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறோம், வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் பேரா விளையாட்டு மைதானங்கள், பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனாஸ் 7.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று எலைட் திட்டத்தின் கீழே பங்கு பெறுகின்ற விளையாட்டு வீரர்கள் எண்ணிக்கை 25 50ஆகவும், MIMS திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விளையாட்டு வீரர்களுடைய எண்ணிக்கை 75 125ஆகவும், CDS திட்டத்தில் பயன்பெறும் எண்ணிக்கை 100 200ஆகவும் உயர்த்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த ஆண்டுதோறும் 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் 8 தடங்கள் கொண்ட செயற்கை தடகள ஓடுபாதையுடன்
இயற்கை கால்பந்து புல்தரை மைதானம் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். வேர்ல்டு அக்வாட்டிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் தரத்தில் சென்னை வேளச்சேரி SGAD மைதானத்தில் வளாகத்தில் உள்ள நீச்சல் மற்றும் டைவிங் பூல் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைத்து மேம்படுத்தப்படும். சர்வதேச மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு விடுதி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அமைக்கப்படும். அடுத்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கிடையே விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளான புது மினி கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ், இது இண்டோர் மினி சீஃப் மினிஸ்டர் ஸ்டேடியம்ஸ் கிள்ளியூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, ராஜபாளையம், கம்பம், மதுரை கிழக்கு, மானாமதுரை, வேடசந்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, ஈரோடு மேற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, சங்ககிரி, மணப்பாறை, குளித்தலை, திருமயம், அறந்தாங்கி, திருவிடைமருதூர், பேராவூரணி, திருவையாறு, ஒரத்தநாடு, நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, காட்டுமன்னார் கோயில், செஞ்சி, திண்டிவனம், திருக்கோவிலூர், மதுராந்தகம், குடியாத்தம், பர்கூர், தளி, ஸ்ரீபெரும்புத்தூர், ஆலந்தூர், பூந்தமல்லி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மதுரவாயில், திருவிக நகர், பெரம்பூர் ஆகிய 40 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டரங்குகள் மினி ஸ்டேடியம் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். நம்முடைய துறைகள் சார்ந்த பேரவைத் தலைவர்களே, இங்கே என்னுடைய துறை குறித்த மானிய கோரிக்கைகள் சம்பந்தமான மற்ற அறிவிப்புகள் அச்சிடப்பட்டு மாநில உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை நான் படித்ததாக ஏற்று அவை குறிப்பில் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீது மாண்பு உறுப்பினர்கள் பல்வேறு வெட்டு தீர்மானங்களை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான உரிய விளக்கங்களை எனது பதில் உரையிலும் அறிவிப்புகளிலும் அளித்துள்ளேன். அவற்றின் மீது உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எனது உரையை முடிக்கும் முன்பு முக்கியமான ஒரே ஒரு பதிவை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒருவராவது பயன்பெற்று வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் ஆட்சிக்கான அடையாளம். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் பின்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அணிதிரண்டு நிற்கின்றார்கள். பதவிக்காக அரசியலுக்கு வந்தவர்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அரசியலில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த முதல் பதவியே மிசா சிறைவாசம். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்க 50 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காக்கின்ற காலத்தில் நிற்கின்றார்கள். 1938 தந்தை பெரியார் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கி வச்சார். 1960 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போரினை முன்னின்று நடத்தினார்கள். தமிழுக்காக தண்டாவாதத்தில் தலை வைத்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 50 முழக்கங்கள் ஒன்றாக ஹிந்தி திணிப்பை என்றும் திணிப்போம் என்று முழங்கினார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர் அவருடைய ஒட்டுமொத்த உருவமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1930 தொடங்கிய அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை நம்முடைய காலத்தில் நிச்சயம் முடித்து வைப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும் என்னுடைய துறை சார்ந்து என்னோட பயணிக்கின்ற அதிகாரிகள் திரு அதுல்யா மிஸ்ரா IAS அவர்களுக்கும் ரமேஷ் சந்த் மீனா அவர்களுக்கும் திரு பிரதீப் யாதவ் அவர்களுக்கும் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களுக்கும் திருமதி ஜெயா, திருமிகு ஆர்த்தி, திருமிகு சஜீவனா, திரு மேகநாத் ரெட்டி, திருமிகு ஸ்ரேயா சிங், திரு கிராந்திகுமார், முதலமைச்சருடைய தனி செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் என்னுடைய உதவியாளர்கள் திரு மணிராஜ், திரு செந்தில், திரு மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.